Taste the Daily. தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க வேண்டிய 3 சக்கர சைக்கிள்கள் அதிகாரிகளின் அலட்சியத்தால் கவனிப்பு இன்றி கிடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பந்தநல்லூர் மாரியம்மன் கோவில் பகுதியில் 60க்கும் மேற்பட்ட 3 சக்கர சைக்கிள்கள் செடி கொடிகள் மண்டி வெயிலிலும் மழையிலும் கிடக்கிறது. எனவே நீண்ட காலமாக பதிவு செய்து காத்திருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சைக்கிள்களை வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் விடிய அரசு அதிகாரிகளின் இந்த செயல் அதிகார துஷ்பிரயோகத்தின் உச்சகட்ட உதாரணம் என மாற்றுத்திறனாளிகளும் பொதுமக்களும் கொந்தளித்துள்ளனர். கும்பகோணம், திருவிடைமருதூர், திருப்பனந்தாள் ஆகிய பகுதிகளில் இன்னும் நிறைய மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வருகின்றனர். எனவே அந்த 3 சக்கர சைக்கிளை பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிக்கு உடனே ஒப்படைக்க மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட மறுவாழ்வுத்துறை அலுவலர்கள் மூலமாகவும் இந்த சைக்கிளை வழங்குமாறு மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நியாய விலை கடைகளில் ப்ளூடூத் முறையை அகற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நியாய விலை கடை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நியாய விலை கடைகளில் ப்ளூடூத் முறை விற்பனை செய்வதால் காலதாமதம் ஏற்படுகிறது. எனவே இதை நீக்க வேண்டும், POS இயந்திரங்கள் தொழில்நுட்ப பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. திமுக பதவியேற்ற நாள் முதல் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவது தொடர்கதையாகி உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டினர்.